இப்படி பேசினா திமுக நம்மள கூட்டணியில வச்சுக்காதா, ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, கவலைப்படக்கூடியவனும் இல்லை. தமிழ்நாட்டில் உங்கள் சந்தம் பலிக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீதிமன்றம் நிபந்தனைகள் விதித்த நிலையிலும் கூட, யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது என்று நிபந்தனைகள் விதித்த நிலையிலும் கூட திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறும். அதுக்கு என்ன பொருள்? யாரை மிரட்டுகிறீர்கள்? பீகாரிலே உங்கள் ஆட்டம் விடுபடலாம், உத்தரப்பிரதேசத்திலே உங்கள் சம்பம் பலிக்கலாம், ஏன் கர்நாடகாவில் கூட நீங்கள் விரும்பியதை செய்ய முடியலாம். தமிழ்நாட்டில் உங்கள் சம்பம் பலிக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் இன்று பேசியதாக இங்கே வாஞ்சிநாதன் சொன்னார். நீதிமன்றம் நிபந்தனைகள் விதித்த நிலையிலும் கூட, யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது என்று நிபந்தனைகள் விதித்த நிலையிலும் கூட திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறும். அதுக்கு என்ன பொருள்? யாரை மிரட்டுகிறீர்கள்? அயோத்தியிலே பாபர் மசூதியை இடித்ததை போல் இங்கே சிக்கந்தர் தர்காவை இடிப்போம், அதுதான் அதற்கு பொருள். தர்காவை இடமாற்றி வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் இடித்து தகர்ப்போம், அதுதான் அதற்கு பொருள். சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அதற்கு ஒருபோதும் இங்கே இடம் கொடுக்க மாட்டோம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு மேடைக்கு பேசுகிறேன் என்று எண்ணாதீர்கள். நாங்க ஓட்டு கொடுக்கிறதுக்காக பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் இல்லை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஓட்டு வருமா வராதா, இப்படி பேசினா திமுக நம்மள கூட்டணியில வச்சுக்காதா, ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, கவலைப்படக்கூடியவனும் இல்லை. அதற்காக ஒருவேளை நாங்கள் கவலைப்பட்டதே இல்லை, தயங்கியதே இல்லை. நாளைக்கே திருமாவளவனை கூட வச்சிருக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்னு திமுக நினைச்சா கூட நாங்க அதை பத்தி கவலைப்படலாம். நாங்கள் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறோம், சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறோம். சிறுபான்மை மக்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய யாரும் அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் எங்கள் சொந்தங்கள், எமது குருவி வழி சொந்தங்கள். இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அராபியாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை, ஐரோப்பியாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை, எங்கள் மூதாதையர்கள், முன்னோர்கள். அவர்களை நீ அந்நியர்களாக சித்தரிக்க முயற்சிக்கிறாய், அவர்களை நீ அச்சுறுத்த பார்க்கிறாய், அவர்களை எப்போதும் நீ பயத்திலே பீதியிலே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். அதற்கு எங்கள் சகோதரர்களை நீ பயன்படுத்துகிறாய். எங்கள் தம்பி பூரணச்சந்திரனின் உயிரை நீ குடித்திருக்கிறாய். அவன் இந்த மண்ணின் மைந்தன், அவனிடத்திலே நீ மதவெறியை தூண்டிவிட்டு அவன் இன்றைக்கு உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டதற்கு யார் பொறுப்பு?